ஏன்டா டேய் இன்னுமாடா அப்படி உட்காந்துருக்க? இது உன் தலைவன் பிரான்சிஸ் பேக்கன் தானே இப்படி சொன்னான். இட் இஸ் நாட் வாட் வி ப்ரொஃபஸ் பட் த ப்ராக்டிஸ் கிவ்ஸ் த இன்டெகிரிட்டி. இதை புரிஞ்சுக்கணும்னா இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான 2 வார்த்தையை நீ புரிஞ்சுக்கணும். சரி வாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ப்ரொஃபஸ் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்கிறது, வெளிப்படையாக வந்து கிளைம் பண்ணுறது, இல்லை டிக்ளேர் பண்ணுறது. இதை ப்ராஃபஸியோட நீங்கள் குழப்பிக்கூடாது. ப்ராஃபஸி அப்படிங்கிறது ஃபியூச்சரை கணிக்கிறது, அது வேற. ப்ரொஃபஸ் அப்படிங்கிறது வெளிப்படையாக கிளைம் பண்ணுறது. இப்போ இது எதுக்குலாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க டாக்டர்னு உங்களுக்கு தெரியும், அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹீஸ் அ டாக்டர் நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ அவங்க டாக்டர்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க வாயால் அவங்க சொல்கிறாங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்போ இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஹி ப்ரொஃபசஸ் டு பி அ டாக்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். எப்படிடா நான் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தங்க ஐடென்டிட்டியை அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹி ஆர் ஷீ நீங்கள் போட்டு ப்ரொஃபசஸ் டு பி டாக்டர், ஷி ப்ரொஃபசஸ் டு பி எ சினிஃபைல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். இல்லை இது என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பட்சத்தில் நீங்கள் இது எப்படி சொல்லலாம்? ஹி ப்ரொஃபசஸ் டு ஹாவ் த சீக்ரெட் புக், ஹி ப்ரொஃபசஸ் டு ஹாவ் த சீக்ரெட் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லலாம். 2வது வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டிங்கிற இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்டீஜருங்கிற வார்த்தையில தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டீஜர்னால் நம்மளுக்கு தெரியும் ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது டெசிமல் இல்லாமல் ஒரு ஹோல் நம்பர். ஸோ அதை மாதிரி யார் இருக்காங்க இல்லை என்ன கிடைக்கும் கிடைக்காது அதெல்லாம் இல்லாமல் அவங்க சொன்னதை அவங்க ஆக்ஷன்ஸில் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். நம்ம தமிழில் கூட ஒரு நாணயம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ இது வந்து இன்டெகிரிட்டிங்கிறது நவுன் அப்படிங்கிறதுனால ஹீ இஸ் இன்டெகிரிட்டி நம்ம சொல்ல முடியாது. அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்னா ஹீ ஹேஸ் இன்டெகிரிட்டி, ஹீ லேக்ஸ் இன்டெகிரிட்டி, அவன்கிட்ட இருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இல்லை நம்ம வந்து ஹீ இஸ் அ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி, ஷீ இஸ் அ உமன் ஆஃப் இன்டெகிரிட்டி, அவன் தான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை அவங்க ஆக்ஷன்ஸை வச்சு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹீ ஷோட் ஹிஸ் இன்டெகிரிட்டி பை கீப்பிங் ஹிஸ் ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போயாவது உனக்கு வந்து இந்த கோட்டோட மீனிங் புரிஞ்சா?